வணக்கம். இந்த நாம் ஈழ போராட்டத்தின் ஆரம்ப காலத்தில் உருவாகி 1986ஆம் ஆண்டு வரை இயங்கிய அதிக பேசப்படாத தம்பா இயக்கம், அதாவது TEA அமைப்பை பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது இவர் எப்படி 80களின் ஆரம்பத்திலேயே வாடகை விமானம் ஒன்றை எடுத்துக்கொண்டு கொழும்பு மீது வான் தாக்குதல் நடத்த திட்டமிடுகிறார் என்பதையும், அந்த திட்டத்தை செயல்படுத்த இவர் எடுத்த முயற்சி பற்றியும், இவருக்கு பனகொட மகேஸ்வரன் என்று பெயர் வர காரணம், சென்னையில் இவர் செய்த ஒரு சம்பவம் எப்படி இந்திரா காந்தி, MGR உட்பட மற்ற தமிழ் அமைப்புகளையும் சங்கடத்திற்கு உள்ளாக்கியது உட்பட பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கட்சி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 70களின் இறுதியில் ஈழத்தில் 30க்கும் மேற்பட்ட ஆயுத அமைப்புகள், ஆயுத குழுக்கள் இயங்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் 80களின் ஆரம்பத்தில் பிக் 5 என்னும் 5 பெரிய அமைப்புகள் மட்டுமே களத்தில் ஆக்டிவாக இருந்தனர் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த 5 அமைப்புகளோடு இன்னொரு சிறிய அமைப்பும் 1986ஆம் ஆண்டு வரை இயங்கியது என்பது பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இதன் பெயர் TEA. இதனை தம்பா இயக்கம் என்றும் மக்கள் அழைத்தனர். பனகொட மகேஸ்வரன் அவர்கள் 1955ஆம் ஆண்டு புங்குடுதீவு பகுதியில் ஒரு வசதியான பிசினஸ்மேன் குடும்பத்தில் பிறந்தார். இவரது தந்தை தம்பா பிள்ளை அவர்கள் நிறைய கடைகள், அதாவது ஒரு செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் உரிமையாளராக இருந்ததோடு மராடானாவில் இருந்த பிரபல தவளகிரி என்ற சைவ உணவகத்தையும் நடத்தி வந்தார். வசதியான குடும்பம் என்பதால் இவரது பெற்றோர் இவரை லண்டனில் இருக்கும் குயின்ஸ் கல்லூரிக்கு அனுப்பி சிவில் இன்ஜினியரிங் படிக்க வைத்தனர். 70களின் இறுதியில் இவர் போராட்டத்தில் இணைய முடிவு செய்கிறார். பின்பு EPRLF தலைவரான K. பத்மநாபன் அவர்கள் உட்பட மேலும் சிலரால் லண்டனில் உருவாக்கப்பட்ட GUES என்ற ஒரு மாணவர் அமைப்பில் இணைந்து கொள்கிறார். அதன் பின் நேரடியாக போராட்டத்தில் குதிக்க ஈழம் திரும்புகிறார். பின்பு ஈரோஸ் அமைப்பிலும் சில காலம் இயங்குகிறார். ஒரு முறை திருகோணமலையில் இருந்த ஒரு வங்கியை கொள்ளையடிக்க முயற்சி செய்கிறார். அது தோல்வியில் முடிய இவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு உச்சக்கட்ட பாதுகாப்பு நிறைந்த பனகொட ராணுவ முகாம் சிறையில் அடைக்கப்படுகிறார். 1983ஆம் ஆண்டு ஆரம்ப காலத்தில் தனது சிறையின் ஜன்னலின் இரும்பு கம்பிகளை அறுத்து இவர் அங்கிருந்து தப்பி செல்கிறார். இவர் கம்பிகளை அறுக்கும் வேலையை பல நாட்களாக செய்ததாகவும், அப்போது சிறை காவலர்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதால் பூமர் செவிங்கம் கொண்டு அறுக்கப்பட்ட ஜன்னல் கம்பிகளை ஒட்டி வைத்து சிறை காவலர்களை ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. அதி உயர பாதுகாப்பு நிறைந்த பனகொட ராணுவ முகாம் சிறையிலிருந்து தப்பித்ததால் தமிழ் இளைஞர்களிடையே இவர் விரைவாக பிரபலமடைகிறார். ஆனால் பெலையாகோடா பகுதியில் ஒரு இஸ்லாமியர் வீட்டில் மறைந்து கொண்டிருக்கும் போது யாரோ போலீசுக்கு தகவல் கொடுக்க இவர் மீண்டும் கைது செய்யப்படுகிறார். இம்முறை இவர் வெள்ளிக்கடை சிறைக்கு அனுப்பப்படுகிறார். கருப்பு சிலையின் போது தங்கதுரை அவர்களும் குட்டிமணி அவர்களும் உட்பட தமிழ் சிறை கைதிகள் குறிவைக்கப்பட்டதை அடுத்து உடனடியாக தமிழ் கைதிகளை ஒருங்கிணைத்து எதிர் சண்டை செய்ய அவர்களை தயார்படுத்துகிறார். சிறைக்குள்ளே கிடைக்கும் பொருட்களை ஆயுதங்களாக மாற்றியதோடு காரமான கறி குழம்பையும் சேகரித்து எதிர்த்தாக்குதலை வழிநடத்தினாராம். தப்பி செல்ல மறுத்தல். கருப்பு சிலைக்கு பின் தமிழ் கைதிகள் அனைவரும் மட்டக்களப்பு சிறைக்கு மாற்றப்பட்டதையும், அதன் பின் அவர்கள் எல்லோரும் மட்டக்களப்பு சிறை உடைத்து தப்பி சென்றதை பற்றியும் நாம் ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்திருக்கிறோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. இந்த மட்டக்களப்பு சிறை உடைப்பு திட்டமிடலில் முக்கிய பங்கு வகித்தவர் பனகொட மகேஸ்வரன் அவர்கள் ஆவார். குறிப்பாக செருப்பு ரப்பரை கொண்டு டம்மி துப்பாக்கிகளை உருவாக்கியது, அதனை நிஜ துப்பாக்கி என்று பத்திரிகையாளர்கள் நம்பியது எல்லாம் கேட்கும் போது வேடிக்கையாக இருந்தாலும் இது அவரது புத்தி கூர்மையை காட்டுகிறது. ஒரு பக்கம் சிறையிலிருந்து தப்பிய தமிழ் கைதிகள் அனைவரும் இந்தியா தப்பி சென்று கொண்டிருந்த வேளையில் இவரோ தப்பி செல்ல மறுத்ததோடு மட்டக்களப்பிலே தலைமுறையாக இருந்து இயங்குவதென முடிவு செய்கிறார். அதாவது மட்டக்களப்பிலே தங்கி போராட்டத்தில் ஈடுபடுகிறார். அப்போது தம்பா பிள்ளை மகேஸ்வரன் என்று அழைக்கப்பட்ட இவர், அதன் பின் இவரது தந்தையின் பெயரை, அதாவது தம்பா பிள்ளை என்பதை தம்பா என்று சுருக்கி தம்பா இயக்கம் என்றும் மக்கள் இவரது அமைப்பை அழைக்க ஆரம்பித்தனர். காட்டன்குடி வங்கி கொள்ளை 1984ஆம் ஆண்டு ஜனவரி மாதம். அதுவரையிலும் சீலோன் வரலாற்றில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய வங்கி கொள்ளையை ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாமல் நடத்தி முடிக்கிறார் பனகொட மகேஸ்வரன் அவர்கள். அதாவது காலை வங்கி திறந்த உடனே தனது 6 ஆட்களோடு அங்கு சென்ற இவர் வங்கி மேனேஜரை சிறைப்பிடித்து மற்ற வங்கி ஊழியர்களை ஒரு அறையில் அடைத்துவிட்டு வங்கி வால்ட்டில் இருந்த சுமார் 3,60,00,000 மதிப்பிலான தங்கம் மற்றும் நகைகளோடு சேர்த்து 2,40,000 ரொக்க பணத்தையும் எடுத்துக்கொண்டு தனது ஆட்களோடு தப்பி சென்று விடுகிறார். அதன் பின் இவரை பிடிக்க போலீசார் வலை வீச தொடங்கியதும் யாழ்ப்பாணம் மூடாக தமிழ்நாட்டுக்கு சென்று விடுகிறார். தமிழகத்தில் முகாம். வங்கி கொள்ளையின் போது எடுக்கப்பட்ட பணத்தை வைத்து தமிழ்நாடு கேரளா எல்லையில் ஒரு பயிற்சி முகாமை நிறுவுகிறார். அதே போல புலிகள் உட்பட மற்ற தமிழ் ஆயுத அமைப்புகள் வேதாரண்யம் மூடாக யாழ் சென்று திரும்ப தனித்தனியே கரையில் அமைத்திருந்த முகாம்கள் போலவே இவரும் தனது அமைப்புக்கு வேதாரண்யம் கரையில் ஒரு முகாம் அமைத்திருந்தார். பின்பு வடமராட்சியிலும் ஒரு முகாம் அமைக்கிறார். இவரது அமைப்பில் சுமார் 300 முதல் 500 வரையிலான உறுப்பினர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. இவரது அமைப்பில் மோட்டார் சைக்கிள் பிரிகேட் ஒன்றையும் இவர் உருவாக்கி இருந்தாராம். இந்த மோட்டார் சைக்கிள் பிரிகேட் பிரிவை சேர்ந்த உறுப்பினர்கள் ஒரே மாதிரியான சஃபாரி சூட் அணிந்து மோட்டார் சைக்கிளில் வேகமாக சென்று வருவார்களாம். தற்பொழுது ஐரோப்பிய நாடு ஒன்றில் வாழும் TEA அமைப்பின் முன்னாள் உறுப்பினர் ஒருவர் ஒரு பத்திரிகையாளரிடம் பின்வருமாறு கூறினாராம். அந்த காலகட்டத்தில் தங்களுக்கு நல்ல கறி விருந்து சாப்பிட வேண்டும் என்று தோணும் போதெல்லாம் இயந்திர துப்பாக்கிகள் பொருந்திய தங்கள் வாகனங்களை வேகமாக கிராமங்கள் ஊடாக ஓட்டி சென்று கடற்கரைக்கு செல்வார்களாம்.
அங்கு காலி கடலை நோக்கி வேட்டுகளை தீர்த்துவிட்டு திரும்பும்போது அந்த பகுதி மக்களிடம் கடற்படை வந்தது, அடித்து விரட்டிவிட்டோம் என்று கூறுவார்களாம். இதை அந்த ஊர் மக்களும் நம்பி எல்லோரும் சேர்ந்து டிஏ உறுப்பினர்களுக்கு சுட சுட சுவையான கறி விருந்து சாப்பிட வைத்து அனுப்புவார்களாம். வான் தாக்குதல் திட்டம். இதே காலகட்டத்தில் மகேஸ்வரன் அவர்கள் ஒரு திட்டமிடுகிறார். அதாவது ஒரு விமானத்தை வாடகைக்கு எடுத்து அதில் வெடிப்பொருட்களை எடுத்துக்கொண்டு கொழும்புக்கு சென்று குறிப்பிட்ட இடங்களில் வீச வேண்டும். தனது இந்த திட்டத்திற்கு செயல் வடிவம் கொடுக்க பைலட் ட்ரைனிங் எடுக்க இவர் மீண்டும் மெட்ராஸ் திரும்புகிறார். அங்கு ஒரு பைலட் ட்ரைனிங் ஸ்கூலில் சேருகிறார். அங்கு இந்திய தமிழரான சரவணா பவன் என்பவரின் நட்பு இவருக்கு கிடைக்கிறது. தனியாக விமானம் எடுத்துக்கொண்டு கொழும்புக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்துவது சாத்தியமில்லை என்பது உணர்ந்தார்களோ என்னவோ இருவரும் இணைந்து திட்டத்தை மாற்றுகின்றனர். புதிய திட்டம். இந்த புதிய திட்டத்தின்படி கொழும்பு கட்டுநாயக்கா விமான நிலையத்தை தாக்குவது. அதாவது டைமர் பொருத்தப்பட்ட வெடிப்பொருள் சூட்கேஸ்களை கொழும்பு செல்லும் விமானத்தில் ஏற்ற வேண்டும். செல்லும் இந்த விமானம் நிற்கும் அதே இடத்தில் பக்கத்தில் பாரிஸ் மற்றும் லண்டன் செல்லும் விமானங்களும் நிற்கும். எனவே அந்த நேரத்தில் இந்த சூட்கேஸ்கள் வெடித்தால் சிலோன் அரசுக்கு சொந்தமான 3 விமானங்கள் சேர்த்து விமான நிலையத்தின் கட்டிடத்தின் ஒரு பகுதியும் சேதமாகும் என்பது இவர்களின் திட்டமாக இருந்தது. ஆனால் வெடிப்பொருள் நிரம்பிய சூட்கேஸ்களை சென்னை விமான நிலையத்திற்குள் கொண்டு செல்வது என்பது சாத்தியமில்லை. ஆனால் இதற்காக சென்னை விமான நிலையத்தில் பணிபுரிந்த 5 பேரை தனது திட்டத்திற்காக உதவும் வகையில் மகேஸ்வரன் அவர்கள் சேர்த்துக் கொள்கிறார். அதில் சீலோன் கஸ்டம்ஸ் முன்னாள் அதிகாரி விக்னேஸ்வர ராஜா அவர்களும், மட்டக்களப்பை சேர்ந்த துல்ஃப் கட்சி உறுப்பினர் தம்பிராஜா அவர்களும், சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த சந்திரகுமார் என்னும் இந்திய போலீஸ் கான்ஸ்டபிள், சென்னை விமான நிலையத்தில் இருந்த ஏர்லங்கா அலுவலகத்தில் பியூனாக இருந்த விஜயகுமார் என்பவரும், அதே சென்னை விமான நிலையத்தில் போர்ட்டராக இருந்த லோகநாதன் அவர்கள் ஆகிய இந்த 5 பேரையும் தனது திட்டத்திற்கு உதவும்படி அவர் தயார் செய்து விடுகிறார். சென்னையில் இருந்த தனது நீலாங்கரை வீட்டில் வெடிப்பொருளை உருவாக்கிய பனகொட மகேசன் அவர்கள் கதிரேசன் என்ற பெயரில் கொழும்புக்கு ஒரு டிக்கெட்டை வாங்கி விடுகிறார். அதன் பின்பு 1984 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வெடிப்பொருள் நிரம்பிய அந்த சூட்கேஸ்களோடு சென்னை விமான நிலையத்திற்குள் வருகிறார். விமான நிலையத்திற்கு வருவதற்கு முன்பே அந்த வெடிப்பொருள்கள் வெடிக்கும் நேரம் இரவு 11 மணி என்று செட் செய்யப்பட்டிருந்தது. ஏனெனில் 11 மணிக்கு அந்த விமானமானது கொழும்பு சென்று அடையும் என்பது இவர்களுக்கு தெரியும். அங்கு தனது அணியில் இருந்த போர்ட்டர் லோகநாதன் மற்றும் விக்னேஸ்வர ராஜா உதவியோடு கஸ்டம் செக் இல்லாமல் இவரது சூட்கேஸ்கள் உள்ளே எடுத்து செல்லப்படுகின்றன. செக்கிங் செய்திருந்த மகேஸ்வரன் அவர்கள் அந்த சூட்கேஸ்கள் அனைத்தும் கார்கள் லோடிங் பகுதிக்கு செல்லும் வரை அங்கே காத்திருந்தார். அதன் பின் நைஸாக வெளியேறி விடுகிறார். இப்பொழுது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த விஜயகுமார் அந்த சூட்கேஸ்களின் டாக்ஸை மாற்றி விடுகிறார். அதாவது கொழும்புக்கு பதிலாக பாரிஸ், லண்டன் என்று மாற்றி விடுகிறார். இவ்வாறு செய்வதன் நோக்கம், கொழும்பு சென்ற பின் இந்த சூட்கேஸ்கள் வெடிப்பதற்கு முன் பாரிஸ் மற்றும் லண்டனுக்கு செல்லும் விமானங்களில் ஏற்றப்பட வேண்டும். ஆனால் இவர்கள் எதிர்பார்த்ததைப் போல அந்த சூட்கேஸ்கள் கொழும்புக்கு செல்லும் விமானத்தில் ஏற்றப்படவில்லை. ஏனெனில் சூட்கேஸ் உரிமையாளரான கதிரேசன், அதாவது மகேஸ்வரன் அவர்கள் வராததால் அந்த சூட்கேஸ்களை சென்னையிலே விட்டுட்டு அந்த விமானம் கொழும்புக்கு சென்று விடுகிறது. வெடி விபத்து. இவர்களின் திட்டத்தின்படி சூட்கேஸ்கள் விமானத்தில் ஏற்றப்படாததால் அவைகள் சென்னை விமான நிலையத்திலே வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டது. எனவே கிண்டியில் இருந்த தனது நண்பனின் வீட்டுக்கு விரைவாக சென்ற மகேஸ்வரன் அவர்கள் சென்னை ஏர்போர்ட் கஸ்டம்ஸ் அதிகாரிகளுக்கு கால் செய்து அந்த குறிப்பிட்ட சூட்கேஸ்களில் வெடிப்பொருள் இருக்கு என்று கூறுகிறார். ஆனால் யாரோ பிராங்க் செய்கிறார்கள் என்று கஸ்டம்ஸ் அதிகாரிகள் நினைத்துக் கொண்டனர். 2வது முறையும் கால் செய்கிறார். அப்போது யாரோ ஒரு ஸ்மக்லர் தன்னோடு விளையாடுவதாக கஸ்டம்ஸ் அதிகாரிகள் நினைத்துக் கொண்டனர். ஆனால் தொடர்ந்து 3வது முறை இவர் கால் செய்த போதுதான் இது ஒரு சீரியஸ் காலாக இருக்கலாம் என்று அவர்களுக்கு புரிந்தது. எனவே 2 கஸ்டம்ஸ் அதிகாரிகள் இந்த சூட்கேஸ்களை விமான நிலையத்திலிருந்து வெளியே இழுத்து செல்ல முயற்சி செய்தனர். ஆனால் சரியாக 10 மணி 52 நிமிடம் அளவில் அது வெடித்து விடுகிறது. இந்த 2 கஸ்டம்ஸ் அதிகாரிகள் உட்பட 32 பேர் இந்த வெடி விபத்தில் கொல்லப்பட்டதோடு 27 பேர் காயமடைந்தனர். இந்தியாவுக்கு தலைகுனிவு. இந்த சம்பவம் நடந்தபோது ஏற்கனவே இந்தியா தமிழ் ஆயுத அமைப்புகளுக்கு பயிற்சி கொடுத்து வருகிறது என்ற தகவல் பத்திரிகைகளில் கசிந்திருந்தது. எனவே இதனை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்ட JR மற்றும் லலித் இந்திய அரசு மீது கடும் விமர்சனத்தை வைத்ததோடு தமிழ் ஆயுத அமைப்புகளுக்கு உதவுவதால் வரும் பிரச்சனைகள் என்ன என்று பார்த்தீங்களா என்று கண்டபடி பேச ஆரம்பித்தனர். இது மத்தியில் ஆட்சி செய்த இந்திரா காந்தி அம்மையார் அரசுக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த எம்ஜிஆர் அரசுக்கும் பெரிய தலைகுனிவை உருவாக்கியதோடு தமிழ்நாட்டில் அப்பொழுது இயங்கிக் கொண்டிருந்த மற்ற தமிழ் ஆயுத அமைப்புகளின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கியது. விசாரணையை இந்த அரசு ஆரவாரம் இல்லாமல் நடத்துகிறது. அதாவது இந்த சம்பவத்தை பெரிதுபடுத்துவதால் தங்களுக்கு தான் மேலும் அவமானம் என்று அமைதியாகவே வழக்கின் விசாரணை நடந்து 3 ஈழத்தமிழர்கள் உட்பட 8 பேர் தமிழ்நாடு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். புழல் சிறையில் சிறைவாசம் அனுமதித்த பின்பு ஒரு கட்டத்தில் மகேஸ்வரன் அவர்கள் உட்பட 3 ஈழத்தமிழர்களுக்கும் இடைக்கால ஜாமீன் கிடைக்கிறது. ஆனால் அதன் பின் மூவருமே இந்தியா விட்டு வெளியேறி விடுகின்றனர். இவர்களுக்காக நீதிமன்றத்தில் ஜாமீன் கையெழுத்து போட்ட சென்னை சேர்ந்த இந்திய தமிழர்களின் சொத்துக்களை நீதிமன்றம் ஜப்தி செய்தது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. வேதாரண்யம் சம்பவம். ஈழ ஆயுத போராட்டத்தில் வேதாரண்யம் பகுதியின் பங்கு மிகப்பெரியது. தலைவர் உட்பட பல தமிழ் ஆயுத அமைப்பு தலைவர்களுக்கும் போராளிகளுக்கும் அடைக்கலம் கொடுத்து அவர்கள் பாதுகாப்பாக வந்து இறங்கவும் மீண்டும் பாதுகாப்பாக இளம் திரும்பவும்
வேதாரண்யம் ஒரு கேட்வே ஆஃப் ஈழம் மாதிரி இருந்தது. இதை பற்றி அப்பொழுது சிறுவனாக இருந்த வேதாரண்யத்தில் வாழ்ந்து வரும் ஒருவர் கூறும்போது, போராளிகள் கடல் வழியாக படகில் வந்து இறங்குவதும் ரியல் ஆயுதங்களோடு அவர்கள் தரையில் நடந்து செல்வதை தூரம் நின்றும் பார்ப்பதும் ஏதோ ஹாலிவுட் படத்தை நேரடியாக பார்ப்பது போல் குதூகலமாக இருக்கும் என்று கூறியிருந்தார். வேதாரண்யத்தை சேர்ந்த மேலும் சிலரோ, அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு எல்லா தமிழ் அமைப்பை சேர்ந்த உறுப்பினர்களும் பிடிக்கும், குறிப்பாக புலிகளை அதிகமாகவே பிடிக்கும், ஏனென்றால் புலிகள் ஒழுக்கமாக இருப்பார்கள் என்று கூறினார். ஆனால் 1985ஆம் ஆண்டு இதே வேதாரண்யம் மக்கள் ஈழத்தமிழ் அமைப்புகள் மீது கோபமடைய செய்து இவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்தது. 1985ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி அன்று வேதாரண்யம் பகுதியில் சுமார் 1200 மக்கள் ஈழத்தமிழர்களை, அதாவது தமிழ் ஆயுத அமைப்புகளை சேர்ந்தவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று ஒரு பெரிய போராட்டமே நடத்தினார்களாம். வேதாரண்யம் மக்களின் கோபத்திற்கான காரணம், பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த மாணவிகள் முன்பு சீன் போடுகிறேன் என்று வாகனத்தை வேகமாக இயக்கியதாக கூறப்படுகிறது. வேகம் அளவுக்கு அதிகமாக இருந்தால் அந்த வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அந்த ஓட்டுநர் வாகனத்தை நேரே பள்ளி மாணவிகள் மீது மோதி விடுகிறார். இதில் 18 பள்ளி மாணவிகள் காயமடைகின்றனர். இதனால் கோபமடைந்த உள்ளூர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் ஈழத்தமிழர்கள் தங்கியிருந்த ஒரு லாட்ஜ், அதாவது விடுதி மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் வேதாரண்யம் போலீசார் அவர்களை பாதுகாப்பாக போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்ல மக்கள் அந்த போலீஸ் நிலையம் மீதும் தாக்குதல் நடத்த முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தம்பா படையினர் அங்கு வந்து மக்கள் நோக்கி சில வேட்டுகளை சுட்டதும் மக்கள் கலைந்து சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது. 1986ஆம் ஆண்டு மற்ற தமிழ் அமைப்புகளோடு சேர்த்து TEA அமைப்பும் புலிகளால் தடை செய்யப்படுகிறது. அப்பொழுது டேலோ, EPRLF போன்று புலிகளை எதிர்க்காமல் ஆயுதங்களை ஒப்படைத்து தங்கள் அமைப்பை கலைப்பதாக இவர்கள் அறிவித்தனர். இதன் விளைவு TEA அமைப்பை சேர்ந்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் புலிகள் பொது மன்னிப்பு வழங்கினர். தம்பா இயக்கத்தை சேர்ந்த சில உறுப்பினர்கள் புலிகள் இயக்கத்தில் இணைந்ததாகவும் கூறப்படுகிறது. நீண்ட காலம் ஆப்பிரிக்க நாடு ஒன்றில் வாழ்ந்து வந்த பனகோட மகேஸ்வரன் அவர்கள் 2010ஆம் ஆண்டு ஈழம் திரும்புகிறார். இவர் கடந்த ஆண்டு, அதாவது 2024ஆம் ஆண்டு உடல்நலக் குறைவால் இயற்கை எய்தினார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க, இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.